குறளின் குறள் அப்படிங்கிற அத்தியாயத்துல உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கிற குறள், கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை, கல்லாருக்கு தள்ளாது புத்தேல் உலகு. அப்படின்னா கற்றவருக்கு படித்தவனுக்கு தான் வாழ்க்கையில உயர்நிலை, படிக்காதவனுக்கு உயர்நிலை இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவர். இதை நான் இன்னைக்கு வாழ்க்கையோடு இணைத்து கூட நினைக்கிறேன். அந்த காலத்துல படிக்காத காலத்துல படித்தவர்கள் அதிகம் இல்லை. இப்ப வள்ளுவர் காலத்துல சரி, நம்முடைய முன்னோர்கள் காலத்துல கல்வி அறிவு அவ்வளவு இல்லை. அப்படி இல்லாத காலத்துல செய்யும் தொழிலாளையும் ஜாதியாலையும் மக்களை பிரித்து அடிமைகளாக ஆக்கி அவர்களை அப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருந்தார்கள். நம்ம மக்கள் அவதிப்பட்டார்கள். ஜாதியாலையும் செய்யும் தொழிலாளையும் அவர்களை பிரித்து வைத்தார்கள். அவர்கள் கீழ் ஜாதி, இவர்கள் மேல் ஜாதி, இவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள், இவர்கள் மரியாதைக்கு இல்லாதவர்கள், அப்படிங்கிற மாதிரி சமூகத்துல நிலைமை இருந்துச்சு. ஆனா நம்ம எல்லாரும் படிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த நிலைமையெல்லாம் நிறைய மாறிடுச்சு. ஏன்னா இப்ப தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களும் படித்ததனால், கல்வி கற்றதனால் அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் இல்லையா? உங்களுக்கு நான் ஜாதியை பற்றி சொன்னால் உங்களுக்கு பல பேருக்கு ஜாதி என்னன்னே தெரியாது. இருந்தாலும் மக்களை பிரிவுபடுத்துவதற்காக ஜாதியின் பெயரை சொல்லி அப்படியெல்லாம் பிளவுபடுத்தப்பட்ட சமூகத்தை கல்விதான் உயர்த்தி பிடித்திருக்கிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எல்லா வீட்டிலையும் ஒருத்தராவது படித்திருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இருக்கு. அன்னைக்கு பிறப்பினுடைய அடிப்படையில ஏற்றத்தாழ்வு வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மிக குறைந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில யாரு உயர்ந்தவர், யாரு தாழ்ந்தவர், யாரு பணக்கார, யாரு ஏழை அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் ஏன் இருக்கு? யாரெல்லாம் ஒழுங்கா படிச்சானோ, ஃபயரா அந்த வெறியோட நல்ல குழப்பம் இல்லாம எந்த கவன சிதைவும் இல்லாம யாரெல்லாம் படித்தானோ அவெல்லாம் நல்ல ஒரு பதவிக்கு போயிட்டான். அவனுடைய குடும்பத்தை நல்ல நிமித்தி பிடிச்சிட்டான். மாடி வீடு, ஆடி காரு, நல்ல சொத்து சொகத்தோட இருக்கிறான். அப்ப சமூகத்துல அண்ணாந்து பாக்குறான். யார? கல்வியால உயர்ந்தவனே. கல்வியால உயராதவன் தெருவில் நிற்கிறான். ஒழுங்கா படிக்காதவன், படிக்கும் போது ஒழுங்கா ஒர்க்க செய்யாதவன், ஆசிரியர்கள் சொல்றத ஒழுங்கா செய்யாம வராதவன், வீட்டு பாடத்தை செய்யாதவன், படிக்க சொல்றத படிக்காம இருக்கிறவன், படிச்சத பேப்பர்ல எழுதுறதுக்கு கூட இன்னைக்கு வலிக்குது. அவ்வளவு சோம்பேறித்தனம். ஏன்னா ஒரு வீட்டுல 7 குழந்தைங்க இருந்தது அந்த காலம், 10 பிள்ளைங்க இருந்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு 1 2 வச்சுக்கிட்டு நம்ம பெற்றோர்கள் உங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறார்கள். அத பிள்ளைகள் நீங்க உணரணும். நீங்க நல்லா பெற்றோர்கள் கொடுக்கிற செல்லத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் மேலு வலி, உடம்பு வலி, எழுதுறதுக்கு வலிக்குது நிறைய பேருக்கு. படிச்சதை வாயில கேட்டா சொல்றான், பேப்பர்ல எழுத மாட்டேங்கிறான். ஏன் அப்படி இப்படி ஒரு சோம்பல் இருந்தா நீ எப்படி கல்வியால உயர முடியும்? அப்ப நன்றாக ஒழுங்காக முழுமையாக கற்றவனுக்கு தான் உயர்வு நிலை, வாழ்க்கையில உயர்ந்த இடம். நல்லா புரிந்துகொள். இன்னையிலிருந்து பிள்ளைகளே நீங்கள் யோசிக்கணும். படிச்சுட்டா மட்டும் பத்தாது, எப்படி படிக்கிறங்கிறது முக்கியம். அப்ப நம்ம குற்றமற கற்க வேண்டும், சந்தேகம் இல்லாமல் படிக்க வேண்டும், முழுமையாக படிக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்வதை கேட்டு செய்து கொடுத்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர முடியும். எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலைக்கு வர முடியும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார் இந்த வழியில, கல்வார்க்கு தள்ளும் உயர்நிலை, கல்லாருக்கு தள்ளாது புத்தேல் உலகு. நன்றி.